ஆரம்பத்திலே சொன்ன நான் இவங்க திருந்தாட்டி இது மற்ற நாடுகளையுமே பாதிக்கும் என்று. This isn't fucking India. This isn't Sri Lanka. This is Canada. And this is another reason why we need mass deportations, because they don't appreciate or respect where the fuck they are. கனடா டே ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. கார்பேஜ் பின் இல்லாம இவங்களுக்கும் கனடா டேக்கும் சம்பந்தமே இல்லை. Look at the garbage. You're not picking it up. அதாவது குப்பைக்கு மேல நடந்து போவாங்களாம். இவன் முடிஞ்சா பிறகு குப்பைகளை பிக்கப் பண்ணுவாங்களாம். இதுக்கு நடுவுல மழை வர வாய்ப்புள்ளது. புயல் காற்று அடித்தால் இந்த குப்பைகள் எல்லாமே பறந்து போகும் என்று இவங்களுக்கு தெரியாதா? Look at this. Look. இங்க ஒரு கனடியன் லேடி என்டையர் கம்யூனிட்டிக்கு ஒரு மெசேஜை பாஸ் பண்றாங்க. ஒரு நாட்டை எப்படி கிளீனா வைத்திருக்க வேண்டும். இவங்க மட்டுமே இல்லை, இவங்களோட வந்த 2 பிள்ளைகளும் சேர்ந்து கார்பேஜ் பேக்கை கேட்டு வாங்கி முழு குப்பைகளையுமே கையால் அள்ளி போடுறாங்க. இவங்களுடைய பாடத்திட்டத்தில் மிஸ்ஸிங் ஆன சப்ஜெக்ட் வந்து சுத்தம் சுகம் தரும். உலகத்திலேயே 8வது அதிசயம் இதுதான். கனடா டே அன்று சிவ பூஜையில் கரடி பூத்த மாதிரி ஒரு ஃப்ளாக் போகுது பாருங்க. சோஷியல் மீடியாவில் இந்த நாட்டுக்கு இப்போ ஒரு பேரை வச்சிருக்கிறாங்க. எங்கே போனாலுமே ட்ரெண்டாக இந்த பேரை தான் யூஸ் பண்ணுறாங்க. You come from a shithole country to make ours look like a shithole. வணக்கம் எல்லாம், எப்படி இருக்கிறீங்க? கனடா டே அண்டு பப்ளிக்கில் ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கும் கனடா டேக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை. இங்கே கரு நானக் ஃப்ரீ கிச்சன்னு சொல்லி எல்லாருக்குமே ஃப்ரீயாக ஃபுட்டை சப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பேசிக் பிரச்சனை வந்து சுத்தம் சுகம் தரும். கார்பேஜ் பின் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சாப்பிட்ட பிளேட்லேருந்து கப் எல்லாமே நிலத்தில் தூக்கி எறிவாங்களாம். நாள் முழுக்க அப்படியே இருக்குமாம். மழை பெய்தாலும் புயல் அடித்தாலும் இவன் முடிஞ்சா பிறகு அதை க்ளீன் அப் பண்ணுவாங்களாம். ஒரு கனடியன் லேடி வராங்க. இந்த பார்க்கில் இருக்கிற குப்பைகளை பார்த்துட்டு அவங்களே படம் பிடிச்சி இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நேராக போய் இந்த ஆர்கனைசேஷனோட கதைச்சிருக்கிறாங்க. இவ்வளவு குப்பையாக இருக்கே பார்க், உடனே இதை வந்து பிக்கப் பண்ண சொல்லி, அதாவது இந்த பார்க் இந்த மாதிரி தான் இந்த பார்க்கை பார்த்ததில்லை என்று. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஈவெண்ட் இன்னும் முடியலை, ஈவெண்ட் முடிஞ்சா பிறகு எங்கள்கிட்ட பெர்மிட் இருக்குது, நாங்கள் க்ளீனப் பண்ணிட்டு தான் போவோம் என்று. அப்படி அல்ல, அப்போ குப்பைகளை பிக்கப் பண்ணி நீங்கள் கார்பேஜில் போட்டிருக்கணும். இப்படியே நாள் முழுதும் இப்படி குப்பைக்கு மேலே குப்பையாக நடந்து போகக்கூடாது. இவ்வளோ குப்பையாக நான் இந்த பார்க்க பார்த்ததும் இல்லை. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இப்போ இந்த குப்பைகளை அள்ளி போடுறதுக்கு. அவங்க இப்போ சொல்கிறாங்க, இப்போ இவன் நடந்து கொண்டிருக்கு, இந்த சமயத்தில் கதைக்கிற நேரம் இல்லை, இவன் முடிஞ்சா பிறகு நாங்கள் க்ளீன் பண்ணுவோம். நடுவில் மழை வர வாய்ப்பு இருக்குது, புயல் அடித்து இந்த குப்பைகள் எல்லாமே பறக்க வாய்ப்பு இருக்குன்னு கூட இந்த லேடி சொல்கிறாங்க. இருந்தாலும் இவங்க இந்த ஈவெண்ட் முடிஞ்சா பிறகு இந்த குப்பைகள் எல்லாமே எப்படி க்ளீன் பண்ணுவாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். The event. This is not the right time. So I came here to celebrate Canada with my girls. We're Indigenous. We're Métis. We're Cree. We're Lakota. I respect you. Okay, you share great. your land with us. We share our land. We don't treat our land like this. All of you should be ashamed. No, Pick up some garbage. We are cleaning. No, you're not. Look at all the garbage Once the everywhere. event's over, then you can come. It doesn't work that way. We don't wait till the event's over, because what happens if the rain comes in and the rain comes in, the wind picks up, all this garbage gets picked up. Where are the people going around to pick it up? I'm here to enjoy it. I'm not making the mess. So we are neither. We're handing out the ice. You are. Look, you have the garbage in your hand. We're picking it up. Look at the garbage. We're picking it up. You're not picking it up. Who's out there picking it Ma'am, up? we respect what you're saying, but the event is not done yet. லேடி என்டையர் கம்யூனிட்டிக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. இவங்க மட்டுமில்லை, இவங்களோட வந்த 2 பிள்ளைகளும் சேர்ந்து கார்பேஜ் பேக்கை கேட்டு வாங்கி ஒரு ஏரியா முழுக்க வெறும் கையால் எல்லா கார்பேஜுமே பிக்கப் பண்ணி கார்பேஜ் பின்னில் டம்ப் பண்ணி இருக்கிறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற மேக்கப்போ அல்லது பெர்ஃப்யூமை வச்சு உங்களை வந்து யாருமே பார்க்க போகிற இல்லை. இந்த பார்க் உங்களை காட்டி கொடுத்துரும் நீங்கள் எவ்வளவு க்ளீனாக இருக்கிறீங்கன்று. இந்த ஃபுட் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நில முழுக்க கார்பேஜ், ஈர கோப்பைகள், ஈர கப் எல்லாம் இருக்குது. அதுக்கு மேலே போய் மிரிச்சு கொண்டு பார்க்கவே அறிவறிப்பாக இருக்குது. அதில் வந்து இவங்க புதுசாக சாப்பாட்டை வர வாங்கி சாப்பிட்றாங்க.
We will It see should in- not look like this when the event is going. Yeah, so you can talk with management. This is not how we treat Canada. You can. I I ask everybody to bend over and pick up some garbage and put it in a garbage bag, because if you respect this land, you won't leave trash laying around like this. This is not how we treat our mother, our earth. Yeah. After event, you can see here, and if anything will be there, we are responsible. I don't know why you're not picking it up in the first place. You know how You I. see us cleaning it up. We're picking it up as we're going. It shouldn't be like this in the first place. Excuse me, don't tell me to relax. Well, then don't come here yelling at us, right? It's all on Facebook. It's all being posted. It's all being posted. Good, because this is not how we treat Canada. Thank you. Go ahead. Good. I look forward to seeing it in an hour when it's all cleaned up and done at 3 o'clock. Right. Perfect. See? So lovely. Let me show you something. I'd like the name and number of the management people, please. You can post this because you can show just how disrespectful all of the people at this event are just by posting it. Because I've got you too. Okay, this is the page, and read this. What is written? Yeah. Right. Perfect. Yes. So you guys, I see that. Why is the land? This is the land. You guys we're sharing it with you, and you guys throw your trash on it. Argument, not understanding what. Because nobody's picking it up. Just leave it. Okay. Right. Thank you. Right. Yeah. Thank you. Thanks. Thanks, guys. I'm going to continue to just take a video of all the garbage laying around. Good. Absolutely disgusting. Look at this. Look. Where's the garbages to put the garbage away? Is this a garbage? Nope, not garbage. This is fucking absolutely disgusting. Yeah, it makes me, I'm the one that's doing this. Right here. This is so disgusting. I just want to leave. Can we leave? This is it, you guys. This is Canada. This is the way we treat our Canadian land right here. Awesome. This is so beautiful. Just sickening. Girls, you want to pick up some garbage with me? Sorry, excuse me. And go! Do you guys have extra garbage bags? Extra garbage bags so that we can pick up some garbage? You don't have bags? Hi. You have no bags? What's this one right here, under here? That big plastic one. You guys don't have any garbage? Garbage over here. Okay, do you have any more of those garbage bags? No, somebody have. I know. You don't know? I don't know who have. Why you want it? Perfect, we're gonna pick up garbage. Because this is not how we treat Canada. Apparently everybody else here thinks that that's okay. What do you want? You want it? We want people to pick up their garbage and put it in the garbage can. Here, use this on your hand. Use this on your hand. Absolutely horrible. உலகத்திலே 8வது அதிசயம் இதுதான். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது கனடால தான். கனடா டே ஈவெண்ட் அண்டு சிவபூஜையில் கரடி பூந்த மாதிரி ஒரு கொடி போகுது பாருங்க. என்னதான் நீங்கள் படித்து என்ஜினியர் டாக்டர் ஆனாலும் இந்த நோயை யாராலையுமே குணப்படுத்த முடியாது. இந்த வீடியோக்கு கீழே கெனடியன்ஸ் எப்படி கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். ஆரம்பத்திலே நான் சொன்னேன் இவங்க திருந்தாட்டி மற்ற சவுத் ஏஷியன் கம்யூனிட்டிக்குமே ஒரு கெட்ட பேர் வரும்ட்டு. எல்லாரையுமே ஒரே கம்யூனிட்டி மக்களாக தான் இங்கே பார்க்க வெளிக்கிட்டாங்க. This isn't fucking India. This isn't Sri Lanka.
This is Canada. ஒரு பப்ளிக்கில் ஒரு பார்க்கில் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணால் அந்த பப்ளிக் பார்க் வந்து அடுத்த நாள் மக்கள் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். முழு குப்பைகள் கஞ்சல் எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணி நீங்கள் பின்னில் போடுவீங்களா இருந்தால் வந்து கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் சிட்டி ஒர்க்கர்ஸ் வந்து அந்த பின்னை க்ளீன் பண்ணுவாங்க வழியே பார்க்கில் இருக்கிற சின்ன சின்ன கஞ்சல்களை க்ளீன் பண்ணவே மாட்டாங்க. வார மக்களால் அதை க்ளீன் பண்ண முடியாட்டி அந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க வந்து வாலண்டியர்ஸை வச்சு அடிக்கடி அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணிக்கொண்டே இருக்க வேணும். அதுதான் இங்கே மிஸ்ஸிங். க்ளீனிங்குக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை. கடைசியாக இந்த வீடியோவில் இவர் ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுறாரு. என்னென்னு சொன்னால் இதனால தான் நாங்கள் வந்து ஒரு மேஸ் டிப்போர்ட்டேஷனை வந்து எதிர்பார்க்குறோம் என்று. ஆனால் அது இப்போ தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. I've never met filthier people in my life. I mean, these people in my park, they hold an event, and let me show you. They hold an event, and they don't clean up after themselves. This is my park. Garbage everywhere. And if you hold an event, you clean up before you leave the event. You don't leave it so everyone has to wake up to this bullshit. I mean, I'm sure you're used to it. You come from a shithole country to make ours look like a shithole. Look at this. Look at this. And I don't even give a fuck if they bring someone to clean it because they better. But this is what I have to wake up to. People don't even know where the fucking garbage is. And then yesterday they're playing, it's Canada Day event, but yet they're playing their garbage on the fucking speakers. Close enough to a fucking prayer call, to be honest with you. This is what we allow, guys. This is what we allow. Sooner, everybody thinks this country looks like a third world country already. Look, more garbage. Canada. The people of this country have allowed this, though. Look at this. Brand new park, guys. Brand new park. They just finished making this park. Look at all the garbage. Look at all the garbage, guys. These people think they're in fucking India. I'm sorry. I'm not going to hold back anymore. Those people there are filth. And they don't take care of themselves. Kids play here. And there's garbage everywhere. This better fucking stop. And this is another reason why we need mass deportations, because they don't appreciate or respect where the fuck they are. It's disgusting. எதனால் இந்த மாதிரி வீடியோக்களை நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம்? நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. இங்கே வாழும் மக்கள் ஆல்ரெடி செட்டில் ஆகி 20-30 வருஷமாக கனடாலே வாழ்கிற மக்கள் அவங்களுடைய பிள்ளைகளுக்குமே இந்த மாதிரி சம்பவங்களால் பிரச்சனை ஏற்படுகின்றது. பொது இடங்களில் எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நிறுத்தப்பட வேண்டும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி வீடியோக்களை வந்து அடிக்கடி நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கொண்டே இருக்கின்றோம். அப்பப்போ உறுத்தி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஏண்டா திரும்ப திரும்ப இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. கனடா டே செலிப்ரேஷன் எல்லாமே ஒரு தேவை இல்லாத செலிப்ரேஷன். அப்படி ஒரு செலிப்ரேஷன் நீங்கள் நடத்துவதா இருந்தால் ஆர்கனைஸ் பண்ணி க்ளீனாக நடத்த வேணும். பொது மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல். இந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவங்கள் வந்து வேலையிடங்கள் பொது இடங்களில் ஒரு சில மக்களுக்கு வந்து வெளிப்படையாகவே பிரச்சனைகளை வந்து எதிர்நோக்க வேண்டியதாக உள்ளது. அது மட்டுமில்லை, ஒரு கம்யூனிட்டியால் என்டையர் சவுத் ஏஷியன் கம்யூனிட்டிக்குமே இது ஒரு கெட்ட பேர். மேலும் மேலும் இது வளர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகத்தான் உள்ளது. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.